அப்பா ஏன் எப்பவுமே கோவப்படுறாரு? அம்மா ஏன் அன்பாவே நடந்துக்கிறாங்க? அண்ணன், தம்பி, தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்காரங்க, எத்த வீட்டுக்காரங்கள்ல ஆரம்பிச்சு எப்பவாவது கோயின்சிடென்ட்டா பாக்குற நபர் வரைக்கும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பதில் அந்த நபரை சுத்தி டெய்லி நடக்கிற ஈவெண்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் சைக்காலஜின்னு பதில் வந்திருக்கும். இன்னைக்கு ஹியூமன் பிஹேவியரை பற்றி 3 மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். இந்த 3 ஃபேக்ட்ஸும் நீங்கள் மற்றவங்கள பார்க்குற விதத்தையே மாற்றிடும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீப்புள் ரிமெம்பர் எமோஷன்ஸ் ஓவர் ஃபேக்ட்ஸ். ஹியூமன்ஸான நம்ம உண்மையான சம்பவங்களை ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, உணர்ச்சி வசமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்குவோம். ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கறதாலேயோ கேட்கறதாலேயோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அந்த மூமெண்ட்ஸில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதால தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். அது சந்தோஷமாக சிரிச்சதாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அன்பாக நம்மளை அரவணைச்சதாக இருக்கலாம், புண்பட்ட மனசை வார்த்தைகளால் மேலும் புண்படுத்தினதாக இருக்கலாம். இப்படிப்பட்ட உணர்வு மிகுதியான மூமெண்ட்ஸ் நம்ம மனசில் ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். கடந்த ஒரு வாரமாக உங்கள் டீச்சர் எடுத்த ஃபுல் லெக்சர் ஆர் கான்வர்சேஷனை சொல்லுங்கன்னா, ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கன்னா உங்களால் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் உங்கள் டீச்சர் ஆர் மாஸ்டர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் வரிசையாக ஒன்று விடாமல் சொல்லுவீங்க. ஏன் உணர்ச்சி வசமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் பிரெயினில் பாதாம் பருப்பு ஷேப்பில் இருக்கிற அமிக்டலா அப்படின்ற பார்ட்டு உள்ளே வருது. எப்போல்லாம் நம்ம ஒரு எமோஷ்னலான ஈவெண்ட்ஸை பார்க்குறோமோ கேட்குறோமோ அப்போல்லாம் இது வேலை செய்கிறதால தான் அந்த ஈவெண்ட்ஸை நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த விஷயத்தை மறக்க நினச்சாலும் மறக்க விடாமல் பண்ணுறது இதுதான். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு மன்னனோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ராஜ சோழன் அப்படின்னு சொன்னால் அவரோட கம்பீரம், பல நாடுகளுக்கு கடல் கடந்து நடத்தின போர் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் பார்க்குற விளம்பரங்கள் இந்த விஷயங்களை தான் செய்யுது. இதை மார்க்கெட்டர்ஸ் அவங்களோட அட்வான்டேஜஸ்க்காக பயன்படுத்திக்கிறாங்க. அச்சமில்ல ஓடு, நெருங்கி வருவாய். மறக்கிறீங்களா? 1 2 இல்லை, நீங்கள் பார்க்குற விளம்பரங்கள் எல்லாமே ஃபன்னி, ஆங்க்ரி, ஹாப்பி, சேட் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். எங்கள் ப்ராடக்ட்ஸில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், 50% ஆஃபர், எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் அப்படின்றதெல்லாம் போய் எமோஷ்னலான விஷயங்களை தான் காட்டுறாங்க. ஏன்னா ஹியூமன் பிஹேவியர்ஸில் ஒன்றான உண்மையான விஷயங்களை விட உணர்ச்சி வசமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதால. பீப்புள் வில் ஃபர்கெட் வாட் யூ செட், பீப்புள் வில் ஃபர்கெட் வாட் யூ டிட், பட் பீப்புள் வில் நெவர் ஃபர்கெட் ஹவ் யூ மேட் தெம் ஃபீல். அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்களோ, நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. நீங்கள் அவங்கள எப்படி ஃபீல் பண்ண வச்சிங்க அப்படின்றத மட்டும் மறக்கவே மாட்டாங்க. வி மேக் இர்ரேஷனல் டிசிஷன்ஸ் ஆல் த டைம். நம்ம பேசும்போது நம்மளாலேயே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு லாஜிக்காக பேசுவோம். நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரு அட்வொகேட்டாகவே இருந்தாலுமே அவரே ஆடி போகிற அளவுக்கு லாஜிக் பேசுவோம். ஆனால் டெசிஷன் எடுக்கும்போது லாஜிக்கே இல்லாமல் இல்லாஜிக்கலான டெசிஷன் தான் எடுப்போம். எதை சாப்பிட்றது, எதை வாங்குறது, எந்த கெரியரை சூஸ் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் கரெக்டான ரீசன் இருந்தாலுமே ஒரு குறுக்கு வழி கிடச்சா அதை சூஸ் பண்ணிப்போம். இப்படி லாஜிக் பேசுகிற நம்ம ஏன் ரீசனே இல்லாமல் ஷார்ட்கட் சூஸ் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம பிரெயின் எதெல்லாம் பண்ணால் நமக்கு எனர்ஜி சேவ் ஆகுமோ, எதெல்லாம் பண்ணால் இந்த உலகத்தில் நம்ம டேலண்டான பர்சனாக தெரியுமோ அந்த ஆப்ஷனாக பார்த்து சூஸ் பண்ணு அப்படின்னு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது. இதை தான் ஹியூரிஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். நம்ம சர்வை பண்ணுறதுக்கு தப்பான ஒரு வழியை சூஸ் பண்ணுறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாமல் டெசிஷன் எடுத்துருவோம். அது என்னோட உள்ளுணர்வு சொன்னதுனால தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அது இன்ட்யூஷன் இல்லை, ஹியூரிஸ்டிக்ஸ். எப்படின்னா, நீங்கள் ஷாப்பிங் போகும்போது 10,000 ரூபா ட்ரெஸ் ரேட்டை அடிச்சுட்டு 5,000 ரூபான்னு போட்டிருப்பாங்க. உடனே இது செம்ம டீல்னு பர்ச்சேஸ் பண்ணுறது. நீங்கள் யூஸ்வலாகவே 2,500 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க. ஆனாலும் இது எவ்வளோ பெரிய விஷயம், 10,000 ரூபா வேல்யூ உள்ள ட்ரெஸ்ஸை 5,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறதால தான். பை 1 கெட் 1 ஆஃபர். உங்கள் லிஸ்ட்லேயே அந்த பொருள் இல்லைனாலும் 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போட்டிருந்தா அதை வாங்குறது. சாப்பிட்ற சாப்பாடு ருசியாக இருக்கிறதால வயிறு நம்பினதுக்கு அப்புறமும் சாப்பிட்றது. ஸ்வீட் நல்லா இருக்குதுன்னு அதிகமாக சாப்பிட்றது. செய்ய வேண்டிய வேலையை முடிக்காம, படிக்க வேண்டிய பாடத்தை படிக்காம, சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் வீடியோஸை பார்க்கறது. இது நமக்கு நல்ல ஃபீலிங்ஸ் தருதுன்னு பண்ணுறீங்க. டோபமைன்ஸ் அதிகமாக சுரக்க வைக்குது. நீங்கள் பண்ண வரைக்கும் போதுன்னு நினைக்கவே வைக்காது. அதனால் நமக்கு எந்த யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சாலுமே கூட அதை செய்வீங்க. இந்த மாதிரி இர்ரேஷனல் டெசிஷன்ஸ் எடுக்காமல் இருக்க வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா முழுசாக முடியாது, ஆனால் அதை குறைக்கலாம். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது லாஜிக்கா ஹியூரிஸ்டிக்ஸாக எடுக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு டிசிஷன் எடுக்கிறது மூலமாக குறைக்கலாம். நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டுன்னு நினைக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி பகுத்து ஆராய்ஞ்சு அந்த டிசிஷன் எடுக்கிறதே இல்லைங்கிறது தான் உண்மை. நியூரோ சயின்டிஸ்ட் ஹியூமன்ஸ் டென்ஷனாக இருக்கும்போது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவங்க பிரெயினை ஆய்வு பண்ணப்போ அறிவு ரீதியாக வேலை செய்கிற ரேஷனல் பார்ட்ஸை தாண்டி உணர்வு ரீதியாக வேலை செய்யக்கூடிய லிம்பிக் சிஸ்டம் தான் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஹியூமன்ஸ் ஆல்வேஸ் வாண்ட் டு பி கனெக்டட்.
மனுஷங்க இயற்கையாகவே கூட்டத்தோட கூட்டமாக வாழ நினைக்கிறவங்க. அதிக நேரம் ஃப்ரெண்ட்ஸ், நியூ ரிலேட்டிவ்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புவோம். புதுசாக ஒரு நபரை பார்த்தா அவங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க நினைப்போம். எப்போவாவது ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? எப்போல்லாம் நம்ம மற்றவங்க கூட கனெக்டடாக இருக்கமோ அப்போல்லாம் நம்ம செக்யூராக ஃபீல் பண்ணுறோம், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் பழங்காலத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாங்க. தானியங்கள்லேருந்து தங்கம் வரைக்கும் ஷேர் பண்ணிக்க ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் பாசிங் ஆன் their ஜீன்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.